ஸ்டாங்கல் ஸ்ட்ராட்டஜியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 920 இருந்து அந்த ப்ரைஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே அப்ல போயிருக்கு. தென் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ டவுன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லெவலுக்கு டவுன் 400 பாயிண்ட் மேலே ஏறி திரும்ப 400 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த லெவலில் 920 என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. அகைன் திரும்பவும் அந்த லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் அப்ல போயிருக்கு. மறுபடியும் 700 பாயிண்ட் அப்ல போயிருக்கு. அந்த 700ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 3 5 200 250 பாயிண்ட்டுக்கு டவுன் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எம் ஷேப்பில் வந்து மார்க்கெட் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1300 இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸ்டாடல் கம்பைண்டில் ஸ்டாடல் மட்டும் 2 லாட் போட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 rupees கிட்ட வந்து ப்ராஃபிட். இதை எக்ஸலில் அப்டேட் பண்ணிக்குவோம். ஸ்டாடல் 1301 தென் ஸ்டாடல் மட்டும் 2 லாட்டு 3949. இப்போ இதை ஒரு லாட் மட்டும் போட்டிங்கன்னா என்ன ப்ராஃபிட். ஸோ இது வரைக்கும் 8 கவுண்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ அந்த 8 கவுண்டருடைய முடிவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதை அடுத்தடுத்து கண்டினியூவாக ட்ராக் பண்ணி இதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.